அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 21,835 அன்பு உறவுகளே, ஆதரிக்கும் நல்ல உள்ளங்களே, வாழ வைக்கும் தெய்வங்களே, எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். என் வாழ்க்கையில் நான் ரொம்ப பணக்காரவங்க, நிறைய வசதியானவங்க அந்த மாதிரி வாழ்க்கைலாம் நாங்கள் வாழ்ந்தது கிடையாது. நேராக புரியுமா? எப்போவுமே வாழ்க்கையில் படிக்கிற வரைக்குமே கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். அடுப்பில் தான் சாப்பாடு செய்யணும், தண்ணி தூக்கிட்டு வரணும். அது மாதிரி ஒரு ஒரு நல்ல நாள் வந்தால் கூட ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க முடியாது. அந்த மாதிரியான ரொம்ப கஷ்டம்தான். கஷ்டம்னா கஷ்டம், அப்படி ஒரு கஷ்டம். அம்மா அப்பா படிக்காதவங்க, ஆயா தாத்தா விவசாயம், இந்த மாதிரி பல கஷ்டத்தை அனுபவிச்சு தான் நாங்கள் படித்தேன். 2 டிகிரி படிக்க வச்சாங்க வீட்லேயும். அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து தான் படிக்க வச்சாங்க. கஷ்டப்பட்டு தான் படித்தோம். இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் ஆன பிறகு உண்மையிலுமே ஒரு பெண்களுக்குன்றது அந்த லைஃப் தாண்டி ஒரு வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஏன்னா நம்மளால் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம குழந்தைங்க, குடும்பம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னால் அந்த சம்பாதிக்கணுன்ற ஒரு கனவு அது கனவாகவே தான் இருக்குது இன்ன வரைக்கும். இருந்தாலும் நான் வீட்டு உள்ளேயே இருக்கும்போதே என்னை உலகத்தை கொண்டு எனக்கு வீட்டில் கொடுத்தது என்னோட யூடியூப். நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். எனக்கு சினிமா பற்றி எதுவும் தெரியாது. நீங்கள் எங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட கேட்டு பாருங்கள். நாங்களாம் சினிமாக்கே போனதே கிடையாது. எப்பயாவது ஒரு தடவை ஒரு கரகாட்டக்காரனோ ஒரு படையப்பாவோ அந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கள் அப்பா போய் பார்த்துட்டு வருவார். அதுக்கப்புறமா எங்களை கூப்பிட்டு போவார். ஒரு 2-3 படம் நாங்கள் வாழ்க்கையில் சினிமாக்குன்னு போய் பார்த்துருப்போம். அதனால் சினிமா பற்றி தெரியாது, அது மாதிரி வீடியோ பற்றி எடுக்கிறது தெரியாது, யூடியூப்பை பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாது. யூடியூப்பை பற்றி எதுவுமே தெரியாது, வீடியோ எடுக்க தெரியாது. ஆனால் எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு யூடியூப்பில் நேராக புரியுமா ஒரு 20,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி, 21,835 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது உண்மையிலே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எதுவுமே தெரியாது, எந்த ஃபேமிலி பேக்ரவுண்டும் கிடையாது, வசதியான குடும்பமும் கிடையாது. யூடியூப்பை பற்றி, வீடியோவை பற்றி, சினிமாவை பற்றி எதுவும் தெரியாது, சினிமா பார்த்ததும் கிடையாது. இன்ன வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கூட நாடகமோ எதுவுமே சினிமாவும் போய் நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு அது தெரியவும் தெரியாது, எனக்கு பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி உங்களுக்காகவும் சரி, எனக்காகவும் சரி, நமக்காக நிறைய விஷயங்களை ஒரு விஷயமா நான் புதுசாக நான் சினிமா பார்த்து நான் கற்றுக்கிறேன். நிறைய வீடியோஸை பார்த்து நான் கற்றுக்கிறேன். உங்களுடைய தொடர்ந்து ஒரு ஆதரவை கொடுங்க. என்னோட ஆசை நான் குழந்தைங்களுக்கு டியூஷனுக்கு ஃபீஸ் வாங்காமல் நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும், ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணுன்றது என்னோட ஆசை. அந்த ஆசை நிறைவேறதுக்கு எனக்கு யூடியூப்லேருந்து இருக்க எந்த வருமானமும் எனக்கு இது வரைக்கும் வரல. இனிமேட்டு வந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த ஒரு யூடியூப் வருமானத்தில் குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு நிச்சயமாக நான் உதவணும்னு நான் ஆசைப்படுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். சாதம், ரசம், பாப்பாவுக்கு 3 நாளாக ஜுரம் விடவே இல்லை. ஜுரம், வாந்தி, வயிறு வலி. அதனால் காலையில் கடையில் தான் இட்லி வாங்கினேன். வாங்கி கூட சமைக்க முடியல. இட்லி அப்படியே இருக்குது. வாங்கின இட்லி பாதி தான் சாப்பிட்டுட்டு திருப்பியும் வாந்தி. அப்புறம் அம்மா இது பேர் நம்ம மரவள்ளி கிழங்கு